இம்மானுவேல். ஆமென். அதனுடைய ஆளுங்களுக்குள்ள கடந்து போகலாம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான், இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மத்தேயு 1:23 வாசிக்கலாமா? Matthew chapter 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அவன் என்று சொல்லும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி குறித்து அங்கே குறிப்பிட்டு பேசப்படுகிறது. அவர் தீர்க்க தரிசனமாய் உரைத்த வார்த்தை இது. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். அப்போ புதிய ஏற்பாட்டில் என்ன பண்றாங்க? இம்மானுவேல் என்ற வார்த்தைக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கிறிஸ்துவை கொண்டாடி கொண்டிருக்கிற வேலையில, இயேசுடைய பிறப்பை நாம் கொண்டாடி இருக்கிற வேலையில நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னன்னா, what was the intent of God? தேவன் தன் குமாரனை கொடுப்பதற்கு அதோடைய நோக்கம், one of the things is என்ன சொன்னா, தேவன் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். Praise the Lord. Hallelujah. ஏன்னு சொன்னா, பாவம் செய்து மனுஷன் சாபத்துக்குள்ள கடந்து போனதுனால தேவன் என்ன பண்ண முடியல, அவங்களோட கூட வாசம் பண்ண முடியல. ஆமா. அப்போ என்ன செய்ய வேண்டிய, ஏன்னா தேவன் எப்படி சொன்னா, ஆதி ஆகமத்துல எடுத்து வாசிச்சோம்னு சொன்னா நமக்கு தெரியும். ஆதி ஆகமத்துல மனுஷனை உண்டாக்கிட்டு வேதம் சொல்லுகிறது, அந்த ஒவ்வொரு நாள் மாலை வேலையில அவர் என்ன பண்றாரு, மனுஷனிடத்துல அவர் வருகிறார், அவனோட கூட சம்பாஷிக்கிறார். So God wants to be among men. தன்னுடைய சாயலாகவும் தன் ரூபமாக உண்டாக்கிற அந்த மனுஷனோடு கூட அவர் இருக்க விரும்புகிறார். வருகிறவர் என்ன சொல்லுகிறார், ஒவ்வொரு முறையும் ஆதாமுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்ன செய்யணும், எப்படி ஆளுகை செய்யணும், எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். It teaches it. அதை ஞாபகம் வச்சுக்கிறார். Why he wants to be with them is he wants to enjoy teaching and training him. அவனுக்கு சொல்லிக் கொடுத்து அவனை போதித்து அவன் செயல்படுவதை அவர் கண்டு மகிழ விரும்புகிறார். Understand is very clear. ஆண்டவர் நம்மை உண்டாக்கினது அவர் அழிப்பதற்கு இல்லை, அவர் நம்மை நேசிக்கிறபடினால நம்ம என்ன பண்ண ரசித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. It likes to. நீங்க உட்கார்ந்து ஒரு காலத்துல ஆண்டவரோட கூட சேர்ந்து காரியங்களை செய்யும் பொழுது நீங்க செய்யும்போது என்ன பண்ண வச்சுன்னா, அவங்களோடு கூட உட்கார்ந்து you must understand this. God wants to be with you. Praise the Lord. உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். ஆனா என்னன்னா, it's so gentle. If you don't invite, he does not come. நீங்க அழைக்கலன்னு சொன்னா அவர் வரல, தட்டிக்கிட்டே இருப்பாரு. கதவு திறந்தாதான் உள்ள வரல, கதவை உடைச்சிட்டு கர்த்தர் நல்லவர். அங்கே வசனத்துல பார்க்கும் பொழுது சொல்றது இம்மானுவேல் என்று இயேசுக்கு ஒரு பேரை கொடுத்து அவர் தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போ இப்ப இழந்து போனதை திரும்பவுமாய் தேவன் என்ன செய்கிறார், எப்படி ஆகியும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆதாமோடு இருந்தவர் அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களோடு அவர் மேக ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக நடத்துகிறார். அந்த ஒரு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டேபர்னக்கிள், அங்க வந்து அவங்க ஒரு கூடாரத்தை அங்க கட்ட சொல்றாரு. அவங்களுக்கு அங்க கட்டின உடனே பார்த்தீங்கன்னா அதோடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, தேவன் தன் ஜனத்தோட வாசம் விட பாளையத்துல வந்து இருக்க விரும்பல. ஸோ அவங்க பண்ணும் பொழுது மகிமை வந்து இறங்குகிறது. So he wants to stay with them. Praise the Lord. நமக்கு அந்த விருப்பம் இருக்கோ இல்லையோ, அந்த தாகம் இருக்கோ இல்லையோ, அவர் விரும்புகிறார், அது அவருடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஸோ ஆண்டவர் வந்து அங்கே உண்டாக்குறாரு. ஸோ அங்கே வந்து இறக்குறாரு, அங்கே பேசுகிறார், ஜனங்கள் அங்கே பலி செலுத்த முடியும். See, everything அவர் கொடுக்கறது, அந்த பலி செலுத்துகிறது, தொழுது கொள்வது, ஆராதிக்கிறது எல்லாமே என்னன்னு சொன்னா அவரோடு கூட நாம் ஐக்கியம் கொள்வதற்கு. அவன் இது ஒரு கடமை இல்லை, கடமை இல்லை, இது அன்பு. அவன் பிரைஸ் சொல்லுவான். ஏதோ நான் வந்துக்க 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஜெபிச்சிட்டேன், நான் முடிஞ்சேன் டியூட்டி. இல்லை இல்லை இல்லை, that's not what God says. இயேசுவை கொடுத்ததற்கு, குமாரனை அனுப்பினதற்கு என்ன சொன்னா, அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும்படி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So the glory filled the tabernacle.
ஆமா, அதோட விடல, தன் குமாரனை அனுப்பி அவர் மரித்து உயிர் தந்ததுனால நாம் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்துல நம்மை ஆலயமாய் மாற்றினார். Praise God. Jesus, his name is Emmanuel. தேவன் நம்மோடு இருக்கிறார். இப்பொழுது நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். Hallelujah. Praise the Lord. It is fulfilled. Praise the Lord. Now we need the consciousness. அது நிறைவேற்றப்பட்டது. இப்பொழுது நமக்குள்ள அந்த உணர்வு இருக்க வேண்டும். தேவன் என்றென்றும் என்னோட கூட இருக்கிறார். Hallelujah. Praise the Lord. வாசிக்கலாமா? ஏசாயாவின் புத்தகத்துல 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Isaiah chapter 7 verse 14. ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். Now Jesus as a sign. Praise the Lord. இயேசு நமக்கு இப்பொழுது ஒரு அடையாளமாய் இருக்கிறார். அதுதான் இயேசு என்று சொல்லும் பொழுது நாம் அறிய வேண்டியது என்ன சொன்னா, தேவன் நம்மோடு இருக்கிறார். Amen. It is not that he is sitting in heaven. இந்த அடையாளம் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். என்னவா? அவளுக்கு குமாரன் பேர் அவளுக்கு இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். Praise the Lord. Jesus is a sign. அதனால இயேசு என்ற வார்த்தை அப்படி நாமத்தை கூப்பிடும் பொழுது உங்களுக்கு என்ன தெரியும்னா, அவர் பரலோகத்துல உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால சொல்றேன், நான் உங்களை திக்கற்றோடாய் விட்டேன். நான் உங்களுக்கு சொன்னதை செய், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். உங்களோடு கூட இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து யாவருக்கும் தேவன் என்று சொல்லி தேடுகிற யாவருக்கும், ஆமா, உலகத்துல தேவன் என்று யாரை தேடினா தேவனோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க என்னென்ன வேணா பேர் யூஸ் பண்ணிக்கலாம். பரலோகம்னு சொல்லலாம், விமோச்சனம்னு சொல்லலாம், இல்ல ஆண்டவரோட இருக்கலாம், கடவுளோட இருக்கலாம், எந்த வார்த்தையை பயன்படுத்திக்கலாம். எதை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு ஞாபகம் வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இயேசு என்று சொன்னால்தான் அந்த அடையாளத்தின் மூலமாய் தான் தேவனோடு கூட என்றென்றும் இருக்க முடியும். அந்த இயேசு என்கிறவர் இல்லாமல் ஒருவராலும் தேவனோட என்றென்றும் இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆமா, யூதர்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அவங்க உடன்படிக்கையின் பிள்ளைகள் தான், புரிஞ்சுக்கணும், ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆனா தேவன் அவங்களோட என்ன பண்ண முடியாது, என்றென்றும் இருக்க முடியாது. ஏன்னா அவர் பாவத்தை பாராத. ஆமென். அல்லேலூயா. ஆனா இயேசு ஞாபகிச்சுங்க, இந்த இயேசுவானவரை இரட்சகராய் கொண்டிருக்கிற நமக்கு என்ன பாக்கியம் என்று சொன்னால், அவர் நம்முடைய பாவங்களை அவர் காண்கிறது இல்லை, இயேசுவை மாத்திரம் தான் அவர் காண்கிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் கிறிஸ்துக்குள் இருக்கிறோம். அவர் நமக்குள் வாசம் பண்ணி நம்மை அவருடைய ஆலயமாய் வைத்திருக்கிறபடியினாலே, அவருடைய ரத்தம் நம்ம இருக்கிறபடியினாலே, நமக்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணபடியினாலே தேவனிடத்துல சேர்வதற்கு நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. Hallelujah. Amen. Praise the Lord. So God made a way. Praise the Lord. ஞாபகம் வச்சுக்கணும், அவர் மனுஷனோட என்றென்றும் இருக்கும்படிக்கு, அவனோட சம்பாஷிக்கும்படிக்கு, அவனுடைய உறவு வைத்துக் கொள்ளும்படி, அவனோட கூட இருந்து தன் காரியங்கள் செய்யும்படிக்கு கர்த்தர் ஒரு அடையாளம் உண்டு பண்ணுகிறார். அவர் நாமம் இயேசு. அவருக்கு வந்து இன்னொரு என்ன பேசுறார், இம்மானுவேல். அது அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இயேசு வந்து நமக்காக மரித்து உயிர் தந்ததுனால என்ன நடந்தது என்று சொன்னால், தேவன் தம் திட்டத்தின்படி நம்மோடு கூட இருப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் கிரியைகள் அல்ல, ஞாபகம் வச்சுக்கணும், என்னுடைய பரிசுத்தம் அல்ல, என்னுடைய உத்தமம் அல்ல, என்னுடைய நீதி அல்ல, என்னுடைய என்ன சொல்ற நல்ல குணங்கள் அல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே இப்பொழுது அவர் என்னோட கூட என்றென்றும் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. So this should be our consciousness. இந்த உணர்வு நமக்கு அவசியம். தேவன் என்றென்றும் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசித்தார் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே
எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று ஏன் சொன்னா, மனுஷனால இந்த பூமியில என்ன பண்ண முடியாது, ஜெயமாய் வாழ முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் இயேசுவோடு கூட கிறிஸ்துவுக்குள் வாழ தெரியலன்னு சொன்னா அவனால் வாழ முடியாது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கணும். அதனால சொல்றாரு, என்னை எல்லாமே உங்களை ஒன்று செய்ய கூடாது. அர்த்தம் என்ன சொன்னா, ஆண்டவர் என்ன பண்றாருன்னா உங்களை விடக்கூடாதுன்னு இல்லை, உங்களால முடியாது. ஆமென். உங்களால முடியாது, புரிஞ்சுக்கணும் நீங்க, உங்களால முடியாது. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, இயேசுவை அனுப்பி இப்ப என்ன பண்றாருன்னு சொன்னா, அவர் உங்களோடு கூட இருந்து இப்ப என்ன பண்ண விரும்புறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. இப்போ இன்னொரு நாமம் வச்சுக்கலாம், அவருக்கு இன்னொரு பேர் கொடுக்கலாம். என்ன பேரு? இம்மானுவேல். அது என்ன இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னா, என்னை பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஏன் என்னோட இருக்கிறார், என்னை பலப்படுத்தும்படிக்கு. ஆமென். என்னை திடப்படுத்தும்படிக்கு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்னோடு கூட இருக்கிற இயேசுவை இப்ப என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். நீங்க தானா இருந்து உங்க காரியங்களை, சூழ்நிலை, பிரச்சனைகள், போராட்டங்கள், நீங்களே தானா இருந்து 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 போராட்டத்தான் சோர்ந்து போறீங்க. இயேசு கொடுக்கப்பட்டது அவருக்கு இன்னொரு பேரு இம்மானுவேல். வெறும் பாவத்தை போக்குறவரை மட்டும் பார்த்துறாதீங்க, இம்மானுவேல் உங்களோடு கூட இருக்கும்படி. அல்லேலூயா. இந்த உணர்வு உங்களுக்குள்ள வந்துன்னா எவ்வளவு தப்பிப்பீங்க தெரியுமா நீங்க? ஆமா, நிறைய காரியத்தை தப்பிப்பீங்க. என் நிறைய மண்டிய தப்போம். ஆமா, என்னமோ உலகத்தையே நம்ம தான் அதை பிடிச்சிட்டு இருக்கிறது மாதிரி நினைச்சோம். என்ன பிரச்சனை, நம்ம செய்யணும். ஏதாச்சும் ஒரு கோணல் ஆயிடுச்சு, ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொன்னா பாத்தீங்கன்னா நம்மளால முடியல, பண்ணி பார்த்துட்டு முடியலன்னு சொன்னா சோர்ந்து போயிடும். என்ன மறந்து போறோம்னு சொன்னா நம்ம அதுக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட். நம்மளால முடியாது. அதனால அவர் சொல்றாரு, இம்மானுவேல், உணவோடு கூட இருக்கிறேன். இப்ப பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ என் பலவீனங்கள், பலவீனனான நான் பலனாகிய கிறிஸ்துவை எப்பொழுதும் என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை திரும்ப அந்த வசந்த வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த வார்த்தை பாருங்க, எல்லாவற்றையும் செய்ய. அல்லேலூயா. ஆமென். See, this is what I said. இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டார். அவர் தன் ஜீவனை எதற்காக கொடுத்திருக்கு காரியங்களை சம்பாதித்தாரோ அதை அனுபவிக்கலன்னு சொன்னா எனக்கு தான் வீண். அங்க ரொம்ப அழகா இருக்குது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும். அப்ப எனக்கு எப்படி சோறு வரும்? புரியுதா? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு. ஏன்னா அந்த பலன் எப்படிப்பட்டதுன்னா உன்னத பலன். ஆமா, it has no limitation. Praise the Lord. So what I do is I take out என்னுடைய என்ன சொல்றது லிமிட்டேஷன் உள்ள பலனை எடுத்து போட்டுட்டு அன்லிமிட்டெட் பலனை போட்டுட்டு, அதான் அதனுடைய அர்த்தம். Praise the Lord. அப்போ தேவனை, கிறிஸ்துவை, இம்மானுவேலனை என் பலனாய் நான் அணிந்து கொள்வேனே, ஆனால் நான் சோர்ந்து போக மாட்டேன். Praise the Lord. ஞாபகம், அந்த கல்வாரி சிலுவையில கடந்து போகும் பொழுது அந்த சிலுவை மரணம் என்பது ஞாபகம், ஒரு என்ன சொல்றது சரியான ஒரு காரியம். அந்த இதுல என்னன்னு சொன்னா எந்த பாவமும் அவர் செய்ய முடியாது. பாவம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா வெறும் ஆக்ஷன் இல்ல, சிந்தனையில, நினைவுகள்ல, பேச்சுல, நடக்கையில, சொல்லல என்ன பண்ண முடியாது. அப்போ அதுல கடந்து போகிறவர் பாவமே செய்யறது, ஜெயம் எடுக்கிறார். இப்ப இவர் தான் சொல்றாரு, நான் கூட இருக்கிறேன்.
ஆமென். இவரைதான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஓ ஷாதாரா, ஓ ராஜாசா. ஆமென். So as you celebrate Christ, understand this. இயேசுவை கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த நாட்களில் என்ன ஆயிடுச்சுன்னா, இம்மானுவேல், hallelujah, he is with me. Now what is he for me? He is my strength. He empowers me. Praise the Lord. இப்ப என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே கேட்கிறோம், ஆண்டவரே என் பலனே என்னோடு கூட இருக்கிறீங்க, எப்பொழுதும் என்னை பலப்படுத்தும்படியே என்னோடு கூட இருக்கிறீங்களே. Praise the Lord. Praise the Lord. So glory to God. எல்லாவற்றையும் செய்ய இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு சத்தியம், இது சத்தியம். முன்னாடி தெரியல, but what I've seen in the last 30 years in the ministry and other things, ஒரு அது சோம்பல், அந்த ப்ரோகாஸ்டினேஷன், தள்ளி எல்லா காரியமும் தள்ளி போடுறது சோம்பல் தான். லேசினஸ் சொல்றாங்க வேர்டு, அது என்ன வார்த்தை பயன்படுத்தி சரியா எப்படி இருக்குன்னா, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு செய்யறதில்ல. நல்லா ஜெபிப்பாங்க, நல்ல ஊழியங்கள் செய்வாங்க, ஆனா தங்க வாழ்க்கையில செயல்படும் போது நீங்க பார்த்தீங்கன்னா சோம்பல் இருக்கும், செயல்பட மாட்டாங்க. இதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, செய்ய வேண்டிய காலத்துல செய்யாமல் போகிறதுனால என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த காலங்கள் கடந்து போகிறதுனால அந்த காலத்துல என்ன சொல்றது, விதைத்தாதான் அறுவடையின் காலத்துல அறுவடை எடுக்க முடியும். சோ விதைக்கிற காலத்துல நல்லா நான் ஜெபம் பண்ணேன், நான் கர்த்தர் நல்ல ஊழியத்துக்கு போனேன், நான் அங்க போனேன், நான் இப்படி செஞ்சேன், நான் நல்ல ஆண்டுக்காக படிச்சேன், நான் எல்லாம் பண்ணேன், இதை சொல்லிடுவாங்க. என்ன மறந்துடுறாங்கன்னு சொன்னா, அந்தந்த காலத்துல தேவன் நம்மை கொண்டு செய்யும்படிக்கு கர்த்தர் வைத்தது செய்யாதனால அறுவடையின் காலத்துல அறுவடை இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறது என்னன்னு சொன்னா, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்றது புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்துக் கொள்ளப்பட யெகோவா ஈரே. யெகோவா ஈரே எப்ப வெளிப்பட்டா தெரியுமா? ஆபிரகாம் தன்னுடைய மகனை கொண்டு போய் 3 நாள் பயணம், அதுக்கப்புறம் மலை ஏறி மகனை கட்டி பலிபீடத்துல வைத்து விறகு மேல வச்சுட்டு தன்னுடைய கத்தியை ஓங்கின பொழுது, மறந்துடாதீங்க, it is not when you are sitting down. நீ அமர்ந்திருந்து நானே தேவனிட்ட அறிந்து கொள்ளுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க யோசிக்க வேணாம், அவர் எல்லாவற்றையும் அவர் செய்வார், நீங்கள் செயல்பட வேண்டியது செயல்படும். நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. நீங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது சொல்லுவாரு, ஊற்றுக்கண்ணை காமிப்பாரு. நீங்க என்ன எதிர்பார்க்க கூடாது, ஆண்டவர் தண்ணியை புடிச்சிட்டு வந்து வாயில ஊத்துவாரு. இன்னைக்கு இதான் எல்லாருமே இந்த சோம்பேறி வாழ்க்கை அது எங்க பிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பாவர்ட்டி, அப்ஜெக்ட் பாவர்ட்டி, நெருக்கத்துல அவமானத்துல எந்த உட்காந்துட்டு கர்த்தர் ஜெபிக்கிற, உபாசம் ஜெபிக்கிற கரெக்ட். ஆனா ஜெபித்த உனக்கு கர்த்தர் வாசலை திறந்தாரு, அந்த வாசல்ல போகணும். எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, வானத்துல இருந்து மண்ணா உள்ளவனு. இனி வானத்துல இருந்து மண்ணா உள்ளாது. ஏன்னா வானத்துல இருந்து இறங்கி வந்த ஜீவப்பம் உனக்குள்ள இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. See, God works everything for you. அம்மன் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வார். எதுவுமே ஆண்டவர் வந்தது எல்லாம். ராஜரசம் குறைந்தது என்ன செய்ய சொன்னார் புரியுதா உங்களுக்கு? அவரு ராஜரசம் உண்டாக வர்றாங்க, அப்படி செய்யுது. என்ன செய்ய சொன்னாரு? தண்ணியை ஊற்றுங்க, தண்ணியை மூண்டு போங்க. இதுதான் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வான்ற வார்த்தை அர்த்தம் என்ன சொன்னார்? நான் போய் தேடி கிடி பிடிக்கிறது இல்ல, அவர் சொல்றதை நான் செய்யணும், அது என்ன வேண்டுமோ உண்டாகும்.
அல்லேலூயா. இதுதான் விசுவாச வாழ்க்கை, இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. புரிஞ்சுக்க, நீங்க போய் மோதிக்கிறது இல்லை. Praise the Lord. Hallelujah. So Immanuel, கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருடைய one of the என்ன சொல்றது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குடா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து அறிந்தேனானால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்பதையும் அறிந்திருப்பேன். ஆமா, எதை கண்டனம் பண்ண மாட்டேன். கர்த்தருக்கு சொல்றோம், பெரிய பர்வதத்தை பார்த்து ஐயோ எப்படி அந்த பக்கம் போக யோசிக்க மாட்டேன், அதை பார்த்து பேசுறேன். என்னுடைய வேலை என்னது? பேசுறது. தூக்கிட்டு போய் தண்ணியில போறது யாரு? நான் பேசவும் மாட்டேன். நான் பாட்டு ஜெபம் பண்ணிட்டு பார்த்து விட்டேன். கர்த்தர் செய்யணும். நீங்கதான் வாசல்களை திறக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்காரு. ஆனா உட்பிரவேசிக்கிறது நம்முடைய வேலை. நிறைய என்ன பண்ணிடுறாங்க சொன்னா, தாங்களே வாசலை திறக்க பாக்குறாங்க. அது ஒரு கூட்டம். இவங்களா ஓடி போய் இங்க பண்ணி அங்க பண்ணி ஏதாச்சும் வாசலை திறந்து என்ன ஆண்டவர் சொல்லிட்டாரு நம்ம ஏதாச்சும் செய்யணும். அது ஒரு கூட்டம். ரெண்டுமே மைனஸ். இது வந்து நெகட்டிவ்ல போது, இது டூ மச் ஆஃப் பாசிட்டிவ்ல போகுது. You sit down and wait for the Lord. அர்த்தம் என்னன்னு சொன்னா, கர்த்தர் உங்களை நடத்துவார். அவர் நடத்தும் போது அவரோட கூட போயிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லா காரியங்களையும் உங்களால கொடுக்கும். ஆமென். சிம்பிள் லைஃப். இதான் விசுவாச வாழ்க்கை. அவ்வளவுதான். ஒரு காரியத்தை பார்த்த உடனே நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, இந்த காரியத்தை ஏற்கனவே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சிலுவையில முடிச்சிருக்கிறீங்க. நீர் என்னோடு கூட இருக்கிறீங்க. என்னை பலப்படுத்த எல்லாம் செய்ய முடியும். ஆண்டவர், நான் என்ன செய்ய வேண்டும்? புரியுது உங்களுக்கு? சிம்பிள் லைஃப். இப்ப அவர் சொல்லுவார், அவர் உங்களை நடத்துவார். ஆமா, புரியுது உங்களுக்கு? ரோமர் 8:37 பாருங்க. ரோமர் 8:37. எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பின்னாடி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும், இது உங்க வாழ்க்கை. ஏன்னா இம்மானுவேல் நம்மோட கூட இருக்கிறனுடைய அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அவர் உங்களுடைய பலனா இருக்கிற அப்படினால நீங்க எப்படி இருக்கிறீங்களா? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எத்தனை பிரச்சனை, எத்தனை சூழ்நிலை எது வந்தாலும் சரி, ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory to God. பலவீனமே வரக்கூடாதுன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? மத்த எல்லாரும் அது வராம எப்படி இருக்கும்? கரெக்டா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ ஒண்ணு ஆரோக்கியத்துல இருக்கிறது, பலவீனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னொன்னு பலவீனம் வந்தா உங்களுக்கு இப்ப அது அழுத்தணும். பலவீனம் வந்தா என்ன செய்யறது? ரெண்டாவது, உடனே என்ன பண்ண வச்சோம்னா அவ்வளவுதான், எல்லா வேலையும் போட்டுட்டு ஐம் டயர்ட். இந்த வார்த்தை எல்லாருக்கும் சரிங்களா? இப்ப இந்த டயர்டுன்னு சொன்னீங்கன்னா யார் வேலை செய்யறது? அப்ப என்ன அர்த்தம்? இந்த பூமியில பண்படவும் காக்கவும் எனக்கு அளிக்கப்பட்ட காரியம். பிரைஸ் தி லார்ட். அப்ப நான் தான் செய்யணும். இப்ப எனக்கு என்ன வேணும்? பலவீனம் போல நான் காணப்படும் பொழுது எனக்கு என்ன வேணும்? பலன் வேணும். அவர் குறித்து என்ன சொல்லப்பட்டது? என்னை பலப்படுத்துக. அப்ப இங்க மாறணும், இங்க மாறணும். புரியுதா உங்களுக்கு? You're forgetting somebody is with you. Praise the Lord. இப்ப அந்த இடம் வரும்போது என்ன பண்ணிடும் தெரியுமா? என்னமோ நாம மட்டும்தான், நாம தான் செய்யணும், நமக்கு யாரும் இல்லை. இதான் நம்ம பிரச்சனை. எனக்கு ஊர்தேரத்துல எங்க அப்பா இல்லை, எனக்கு அம்மா இல்லை, என் அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது, அக்கா கிடையாது, எனக்கு ஒரு சுவாசி ஆள் கிடையாது, எனக்கு அது கிடையாது, எனக்கு சொத்து கிடையாது. பார்த்துருக்கீங்களா? எக்ஸ்கியூஸ் வந்துகிட்டே பண்ணீங்களா? ஆனா என்ன மறந்துட்டீங்க? இம்மானுவேல் உங்களோட இருக்கிறார்.
Praise the Lord. இயேசு என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட பொழுது வசனம் என்ன சொல்ற? இம்மானுவேல். Praise the Lord. அப்போ சூழ்நிலையை ஜெயக்கொள்ள முற்றிலும் ஜெயக்கொள்ளா இருக்கிறோம். அப்ப சூழ்நிலையை மேற்கொள்வதற்கு நீங்க ஆசைப்படல. ஆமா, என்ன பண்ணிட்டீங்கன்னா you wanted to go with what you like. நீங்கள் விரும்புகிறது படி போக விரும்புறீங்க. Praise the Lord. என்ன நம்ம மனசு வரும்? யாராச்சும் வந்து கொஞ்சம் செஞ்சா ஆமென். Praise the Lord. அதனால நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சர்வீஸ், குட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு எந்த வேலை செய்யறாலும் கூப்பிட்டா ஒருத்தவங்க கூப்பிட்டா ஒரு சர்வீஸ் இருக்குங்க, ஒரு சர்வீஸ் ஃபீ வாங்கிட்டு செய்யறதுக்கு இன்னைக்கு அது பெருகுது. எல்லா தேசத்திலும் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து பயங்கரமா பெருகுது. கத்தருக்கு சொல்றோம். ஏன்னு சொன்னா ஸ்லோலி அண்ட் ஸ்லோலி அண்ட் ஸ்லோலி என்ன போச்சுன்னு சொன்னா சோம்பலின் அப்பத்தை புசிக்கும்படிக்கு வந்தாச்சு. இட்ஸ் அன் அக்செப்டட் நார்ம். ஓகே, இன்னைக்கு நாளைக்கு 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 நானும் நான் தான், நாளைக்கு நானும் நான் தான், முறிந்து போக போது நான் தான், ஒடிந்து போக போது நான் தான். கொஞ்சம் மறக்கும் போது செய்யறவர்களுக்கும் நிறைய செய்யும் போது பலவீனமாகும் போது நான் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னா பலனாகிய கர்த்தரை பயன்படுத்தாதனால, இந்த மைண்ட் செட் இல்லாதனால என்ன ஆயிடுச்சுன்னா பலன் எடுத்துக்கொண்டு ஓட முடியல. இந்த பலனை எடுத்து ஓடாதனால நிறைய காரியங்களை அழுத்தங்கள் உங்களுக்கு கொண்டு வரும். இந்த ப்ராஜெக்டா ஏதோ கிளாஸ்ல ஹோம்ஒர்க் கொடுக்கறது, இது முடிச்சுட்டு வரணும். அதை பார்த்தீங்கன்னா கரெக்டா காலையில எழும்பும்போது மார்னிங் அப்பதான் அவன் ஞாபகம் வரும். ஏன்னா நீ கொடுக்கலாம் முடிஞ்சது அப்ப பண்ணுவாங்க பாருங்க. ஆமா, என்னமோ அந்த முன்னாடி இருந்த ஒரு வாரமோ இல்ல 2 நாளோ 3 நாளோ 24/7 வேலை செஞ்சது போல டைமே இல்லாம இருந்துச்சு. இப்ப காலையில தான் டைம். பார்த்துருக்கீங்களா? சோத்திரம். நீங்களாம் போய் கிடையாது தெரியும், நீங்களா டைம்ல பண்ணிருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த அவசரம் இருக்குது, அதுதான். இதுல வந்து ஒரு சிலர் அது சூப்பரா இருக்கும், அங்க போயிட்டு ஏதாச்சும் கதை சொல்லலாம், அதுல ரெடியா இருப்பாங்க. ஆமா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் என்ன வேற ஒன்றும் இல்லை. இந்த மென்டாலிட்டி கிரியேட் ஆகிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு புரிய மாட்டேங்குது. இட் பிகம்ஸ் யுவர் கேரக்டர். It becomes your character. ஆமா. Because I was leading a team. அது சொல்றவங்களுக்கு ஐயோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். ஆமா, இந்த சோம்பல் வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ இந்தியாவில் மட்டும்தான் நான் யோசிப்பேன். பிகாஸ் அப்ராட் they don't have a supervisor. ஒர்க் கொடுத்தாங்கன்னா அவ்வளோ விட்டுடுவாங்க. இந்தியாவில் மட்டும் 10 பேர் வேலை செஞ்சா அதுக்கு ஒரு சூப்பர்வைசர், அந்த சூப்பர்வைசர் பார்க்கறதுக்கு இன்னொரு சூப்பர்வைசர். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைனாக வருவாங்க. ஏன்னா அதை மட்டும் போடலைன்னா வேலை நடக்காது, வேலை நடக்காது. அதுக்கு சொல்லுவாங்க பாருங்க எக்ஸ்கியூசஸ். ஐயோ ஆமா, அன்னைக்கு இது ஃபேக்ட்ரியில் டைம் எப்படி வேஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னா எல்லாருமே ரெஸ்ட் ரூம் போகும். ஃபேக்ட்ரியில் எப்பவுமே தூரமாக இருக்கும். ஆமா, இதுதான் இருக்கும். எப்படி டைம் வேஸ்ட் பண்றது? அவங்களுக்கு என்ன தெரியலன்னு சொன்னா, நீங்க இங்க வந்து ஏமாத்தல, உங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையே ஏமாந்துகிட்டு இருக்கும். ஏன்னா it becomes your character. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பும் தேவ ஜனங்கள் பொய்யிலும் பஞ்சகத்திலையும் ஏமாத்திலும் தங்கள் விருப்பத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால இம்மானுவேலை அனுபவிக்க முடியல. சரியான வார்த்தை. நான் தான் செய்யணும். என்னை அழைக்கப்பட்ட அழைப்பு தெரிந்து கொள்ளுதல்ல நான் தான் ஓடணும். யாரும் எனக்காக ஓட முடியாது. நோ ப்ராக்சிஸ் ஹியர். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பதிலா ஒருத்தர் ஓடுவாங்க முடியாது. எனக்கு உதவி செய்யலாம், என்ன கொடுக்கலாம்? தண்ணி கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம். ஆனா மேரத்தானை நான் தான் முடிக்கணும்.
டேபிள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா நம்ம எடுத்துக்கொண்டு நான் தான் முடிக்கிறேன் என் ஓட்டத்தை. ஏன்னா என் ஓட்டத்தை முடிக்கும் பொழுதுதான் எனக்காக என்ன இருக்கு? ரிவார்ட்ஸ் ஆர் வெயிட்டிங். பிரைஸ் தி லார்ட். என் ஓட்டத்தை நான் ஓடினால்தான் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஏன் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்? என்னை அழைத்த அழைப்பும் என் தெரிந்து கொள்ளுதலை கர்த்தர் நிறைவேற்றும்படிக்கு, என்னை பலப்படுத்தி என் வாழ்க்கையின் ஓட்டத்துல நான் ஜெயமாய் ஓடும்படிக்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். பண்படுத்தவும் காக்கும்படிக்கு ஆதாமுடைய கையில கொடுத்தார். அவன் இழந்து போனான். 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து அவர் பூமியில வந்து நான் இழந்து போகக்கூடாது என்று சொல்லி அவர் என்னோடு கூட அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்களேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ரொம்ப அழகா சொல்றாரு. பலவீனத்திலே என் பலனாமா பூரணமா அப்படின்னா பெர்ஃபெக்ட். அர்த்தம் உங்கள் காரியங்களை நீங்கள் செய்து முடிக்கும்படிக்கு, புரியுது உங்களுக்கு? பாதி கொடுத்துட்டு பாதி இல்லை, பூரணமா நீங்கள் எல்லாவற்றையும் தேவ மகிமைக்கென்று செய்து முடிக்கும்படி கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு போதுமானது, என் பலன் உங்களுக்கு போதுமானது. அதான் சொல்றாரு பூரணம். அப்போ நான் தான் எடுக்கணும். புரியுது உங்களுக்கு? என்ன பார்க்காத படிக்கு, என் சூழலை பார்க்காத படிக்கு நான் தான் எடுக்கணும். பூரணமாய் முடிப்பேன். ஆஃப்ல இல்ல. இந்த நாளைக்கு என்ற காரியம் வரும்போது ஜாக்கிரதையா இருக்கு. உடனே உடைங்க. டுடே இஸ் given, today have to finish. Praise the Lord. Hallelujah. இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு நான் அதை நிறைவேற்றுவேன். ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியமானது. ஆமா. ஏன்னா ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு? ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெயமாய் வாழ்வதற்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்றாரு, அந்தந்த நாட்களுடைய பாடுகள் போதும், அது போதும். அன்னைக்கு நாளைக்கு குறித்து யோசிக்காதீங்க. டுடே இஸ் ஓகே. அப்படின்னு அர்த்தம் இன்றைக்கு உங்களுக்கு வேண்டிய கிருபை காலையில கொடுக்கப்பட்ட ஆயிற்று. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளை முடிக்கும் போது ஜெயமாய் முடிப்பீங்க. there's no carry forward. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இன்னைக்கு சத்ரு உங்கள் வாழ்க்கையில என்ன காரியங்களை கொண்டு வந்தானோ அதை முடிச்சாச்சு நீங்க. புரியுதா உங்களுக்கு? there's no left over. there's no left over. praise the Lord. ஆமென். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நேரத்தை ஆளுகை பண்ணுங்க, ஜெபிங்க. நேரத்தை ஜெபிங்க. இந்த நாளை கொடுத்தீங்களப்பா, இந்த நாளை கர்த்தாவே ஆளுகை செய்கிறேன். இந்த நாளிலே என்னென்ன காரியங்களை நான் செய்து முடித்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணுமோ அதை செய்து முடிக்கும்படிக்கு எனக்கு கிருபை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஆமா. நம்ம சொல்லுவாங்க, தூம்ப விட்டு வாழ பிடிக்கிறது. இன்னைக்கு நிறைய அதுதான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக. ஒரு காரியம், ஒரு அருமையான வாலிபர்ல ஒரு 30 years அப்படி இருக்கும். நான் என்னோட கூட பேசிட்டு இருந்தேன் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக. பேசும்பொழுது அப்படியே கணவர் இன்னொரு பட்டணத்துல அவங்க வேலைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனாங்க. எல்லா காரியங்களும் அப்போ வரது இல்லை, வேலை நிமித்தம். இவங்களும் அங்க போறதுக்கு கேட்டேன். நான் என்ன சொல்றது, மென் ஷேரிங் ரூம்ல இருக்கிற காரியத்தை இது போயிட்டு இருந்தது போல தெரியாது. இடத்துல பேசும்போது ஒரு வருஷத்துக்கு ஆயிடுச்சு. இந்த மாதிரி காரியம் ஜெபிங்க, அவங்களுக்கு இங்க வந்துடணும். நான் அதை ஜெபிக்கும் போது நான் சொன்னேம்மா, அவங்க வாழ்க்கை சரி கிடையாது, நீ முதல் போங்க. நீ போ, இல்லை வாழ்க்கையே நீ இழக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னாங்க. சிரிச்சாங்க. நம்ம சிரிச்சுட்டு இல்லை பேச அப்படிலாம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நான் சொன்னேன் இல்லைம்மா நீ போ. நான் சொன்னேன் நீ போ, அங்க ரூமுக்கு போகலாம் பரவாயில்ல, போய் பாரு என்னோட சொன்ன, இல்ல ஆபீஸ்க்கு போ. கேட்கல. அது இன்னும் ஒரு 6 மாசம் மேல ஆயிடுச்சு. அப்புறம் கோபம் போச்சு. என்ன கோபம் சொன்னா, கூப்பிடுறதே இல்லை, வீடை பார்க்கல, நீங்க இங்கேயும் வரமாட்டீங்க,
எங்களையும் கூப்பிட்டு போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஜெபிங்க. நான் சொல்ல வேண்டிய சொல்ற திரும்பவும் ஓன் பண்ணேன். திரும்ப ஜெபிச்சு என்னாச்சு ஜெபிச்ச மங்க தெளிவடைகள் சொல்லி 2 வருஷம் கழிச்சு வந்தது. இன்னொரு சிலோட கூட பிள்ளையும் பெற்றாச்சு. உடைக்கப்பட்டு பயங்கர ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், இந்த இதெல்லாம். இப்போ இதுக்கு ஜெபம் பண்ணது சொல்லுவோம். அது வந்து வெளியே வருது, டிப்ரெஷன் அது வெளியே வருது சொல்லிட்டு. இப்போ ஆண்டவர் ஏன் அங்க விட்டார்? நான் சொன்ன ஆண்டவர் எங்க விட்டார்? புரியுதாப்போ? ஆண்டவர் எங்க விட்டார்? ஆண்டவர் இல்லை. ஞாபகம் கர்த்தரை போல நல்லவர் யாரும் கண்டிப்பா அடையாளங்களை உங்களுக்கு கொடுத்திருப்பார். நீங்க ஜெபிக்கிறவளா இருப்பீர்களானால், தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்கிறவளா இருப்பீர்களானால் நிச்சயமா அவர் கொடுத்திருப்பாரு. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? தேவனோட உட்கார்றது இல்லை, தேவனுடைய கேட்கறது இல்லை, தேவனுடைய ஆலோசனைப்படி நடக்கிறது இல்லை, இழக்கிறோம். இதான் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஞாபகம் எப்பவுமே சிறுதா இருக்கும் பொழுதே, விதையா இருக்கும் போதே எடுத்துறது ஈஸி. கொஞ்சம் உழைக்கும் போது எடுக்கிறது ஈஸி. கொஞ்சம் செடியா இருந்தா எடுத்துடலாம். மரமா மாறுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். பிசாசுடைய தந்திரங்களை மட்டும் அறியாம நீங்க வாழாதீங்க. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் இம்மானுவேல் சொன்னார், உங்களோடு கூட. எதுக்கு நமக்கு இந்த பூமியில வாழ முடியாது தெரியாது. ஏன்னா அவன் வந்து பெரிய தந்திரசாலி. அதான் போட்டு சொல்றேன், அவருடைய தந்திர உபாயங்களை நான் அறியாம இருக்கிறது எப்படி அறியாம இருக்கிறேன்? சொல்ற என்னோட ஆவியானவர் இருக்கிறாரு, அதெல்லாம் வந்து எல்லாம் நான் அறிவேன். அவர் சொல்றாரு மன்னிக்கணும், நான் அவனை மன்னிச்சேன். ஏன் மன்னிக்க கூடாதபடி அவன் மேல கோபத்தை வைப்பேன். ஆனால் என்ன கஷ்டப்படிச்சா கர்த்தர் என்னுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார். அப்பொழுது பிசாசுக்கு நான் இடம் கொடுப்பேன். சகோதர அன்பு விலகி போகும். நான் ஒரு முன்மாதிரியா இருக்கிறது இல்லாமல் போகும். அதனால அவன் தந்திரனுக்கு தெரியும். அவன் எனக்கு விரோதமாய் செய்ததுதான், என்னை பாதித்தது உண்மைதான். ஆனா என் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார், என்னால மன்னிக்க முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை அன்பு கூறுறானே முற்றிலும் ஜெயம் கொள்ளவர்களா இருக்கிறேன். இவ எல்லாவற்றிலேயும் அது அவரோட பேசுறது, உணர்வு. என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு எனக்கு வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏமாத்துறோம். இல்ல, தங்களை ஏமாற்றிக் கொள்கிறாங்க. தங்களுடைய ரட்சிப்பை எழுத போறாங்க. ரட்சிக்கப்பட்டுட்டு தேவனை அறிந்த பின்பு இப்படி போறவருடைய நிலைமை என்னன்னு சொன்னா, தங்களை இழக்கிறாங்க. விளையேற பெற்ற ரட்சிப்பை அழிந்து போகிற மாம்சத்துக்காக இழந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அழிந்து போகிற உலகத்துக்காக, பெருமைகளுக்காக இழந்து போய் கொண்டிருக்கிறாங்க. தேவையில்லாத இதெல்லாம் ஒரு நாளில அக்னிக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. இது மேல கண்ணை போடாதீங்க. இதற்காக ஒரு நாள் கிறிஸ்துவை விற்று போடாதீங்க. ஆமா, இந்த கிறிஸ்துவ உங்க சொல்ல வருது, இம்மானுவேல் உங்களோடு இருக்க. இது வெளியேற பெற்றது. God in us. யோசிச்சு பாருங்க, வானம் என் சிங்காசனம், பூமி எனது பாதப்படின்னு சொல்றவரு எனக்குள்ளே வந்து வாசமா இருக்கிற, என்னோடு கூட இருக்க விரும்புகிறார், என்னோடு பேச விரும்புகிறார், என்னை நடத்த விரும்புகிறார். நான் அப்பான்னு சொன்னா எனக்கு பதில் சொல்ல விரும்புகிறார். எத்தனை அன்புள்ளவர். அவரை விற்று போடுறதுல என்ன போல ஒரு பைத்தியம் யார் இருக்க முடியும்? You can lose everything in this world. அதாவது பவுல் அழகா சொல்லி கொடுத்தார், எனக்கு லாபமான எல்லாமே கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காய் குப்பையும் நஷ்டமாய் எண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதான் நம்முடைய வாழ்க்கை. எதையும் வைக்காதீங்க அவர் மேல. வேண்டாம். எதுனால அவர் தான் கர்த்தர் கூட்டுகிறேன். என்னை பலப்படுத்துகிறவர், என்னோடு கூட இருக்கிறவர், என்னை நடத்துகிறவர். போங்க அவர்கிட்ட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதுமே ஆண்டவருடைய ஆலோசனை எப்பவுமே. சில நேரங்களில் சில பேர் சொல்லுவாங்க, இல்ல அப்படிலாம் இருக்காது, தீர்க்கதரிசனமா இல்ல வெளிப்பாடு இல்ல இதெல்லாம் கிடையாது. தயவுசெய்து என்ன பண்ண, உங்களையும் மட்டுப்படுத்திக்காதீங்க. ஆண்டவருக்கு எந்த லாபமும் இல்லை. உங்க லாபத்துக்கு தான் உங்களோட பேசுறாரு. வசனத்துல உங்களோட பேசுறாரு, வார்த்தையில பேசுறாரு.
புரியுதா உங்களுக்கு? ஏன் ஆலோசனைகளை கொடுக்கிறார்? ஏன் ஆண்டவரோட நீங்க வேதத்தை வாசிக்கும் போது ஏன் உங்களோட பேசுறாரு? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்க வேதத்தை வாசிக்கும் போது ஏன் பேசுறாரு? நீங்க அமர்ந்து இருக்கும் போது பேசுற தரிசனங்களை கொடுக்கிறார், சொப்பனங்களை கொடுக்கிறாரு. ஆமா, எதுக்கு? For your benefit. Right? Because God is speaking to you. புரிஞ்சுக்கணும், கர்த்தர் உங்களோட உறவுல இருக்க விரும்புறார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பா சொல்லுங்க பா, என்னப்பா இது சொல்லுங்க, என்னப்பா செய்யணும்? Right, Lord. How should I go about? Teach me, Lord. Train me, Lord. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒண்ணும் இல்லை, நேற்று நேரத்துல ஒரு சின்ன பார்த்தேன். இவங்க நம்ம சிஎம் வந்து போய் ஜனங்களா எதுக்கே ஒரு இடத்துல இறங்கி போயிருக்கிறாங்க. அந்த ஜனங்கள்லாம் அவ்வளோ ஹாப்பியா, அவ்வளோ ஹாப்பி. பிகாஸ் சிஎம் இஸ் இன் த மிட்ஸ் ஆஃப் அஸ். வானத்திலும் பூமியை உண்டாக்கி நம்மோட ஒவ்வொரு நிமிஷம் பேசுறாரு. How much joyful we should be. எவ்வளோ privilege நமக்கு, எத்தனை பாக்கியம் நமக்கு. என்ன நம்ம கண்ணை மறைக்கப்படுறோம், கண்ணை மறைவு. You must enjoy him. எப்படி சொல்றது? இந்த மண்ணுகிட்ட பேசுறதுக்கு இந்த மண்ணுக்கு என்ன இருக்குது? என்ன இருக்குது? What is that to say? I have worked so much for God to speak to me. Nothing. Praise the Lord. Hallelujah. Such is the love. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோட முடிச்சுக்கலாம், நேரமாயிடுச்சு. யூதா 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம். Jude chapter 1 verse 24 and 25. வழுவாதபடி உங்களை காக்கவும் நமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாஸ்டர்களாய் நிறுத்தவும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா, ஏன் அவர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொன்னா, அவர் என் ரட்சகர். ஆமென். எப்படி ஆகிலும் அவர் என்னை ரட்சிக்கும்படி என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். He has taken this responsibility. I am the Savior. நான் உன்னுடைய ரட்சகர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அது ரொம்ப அழகா இருக்கும். வழுவாதபடி உங்களை காக்கவும் நம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றோட இருக்கிறோம். அவருடைய சன்னிதானம் எப்படிப்பட்டதா? மகிமையுள்ள, பாருங்க, His presence, His glory. Hallelujah. அதான் thirst for the glory, His presence. Amen. It's not ordinary. Amen. It's glory. And the glory என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, glory என்ற வார்த்தை இருக்கும்போது நிறைவாய் இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் வெளிப்படுறது glory. அப்போ தேவ பிரசன்னத்துக்குள்ள போகும் பொழுது நமக்கு புரிய வேண்டிய காரியம் என்ன சொன்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்துல உள்ள போனா அந்த நிறைவுக்குள்ள போகிறோம். நம்ம காரியங்கள் எல்லாம் நிறைவாய் இருக்கிற இடத்துக்குள்ள. அப்ப அந்த மகிமைக்குள்ள உள்ள போகும் பொழுது என்ன சொன்னா, நம்ம காரியம் எதெல்லாம் பலவீனம் இருக்கிறது அதெல்லாம் விழுந்து போகும். அதான் பிரசன்னம். Seek for the presence of God. ஆண்டவர் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், வெளியே நின்று பண்ணிடாதீங்க. Good, you enter his gates with thanksgiving in heart. அதுவும் நின்றக்கூடாது. அடுத்ததுங்க பரிசுத்த ஸ்தலம், அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலம். You have to enter in. Praise the Lord. அப்போ உள்ள போகும் பொழுது அந்த மூன்றாவது இடத்துக்குள்ள போகும்போது பிரசன்னத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா, அந்த மகிமைக்குள்ள போகும் பொழுது then you are not you, He will take over. Praise the Lord. ஆமென். அந்த இடத்துக்கு போய் நீங்க அந்த மகிமையில நடந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு அந்த அனுபவம் உங்களுக்கு தெரியும். That God has taken over me. Hallelujah. It's no longer I. Praise the Lord. இப்ப எல்லாம் outside நம்ம. Okay, we'll sing this song. Okay, this is how we will pray. Okay, we will read this. இது நல்லது. The first step. But அதோட நிக்க முடியாது. The next is entering it. Praise the Lord. Let it go. But He comes and takes over. அதுக்கப்புறம் நீங்க ஜெபிக்கிறது இல்ல, நீங்க விரும்புறது இல்ல, அவர் உங்களை என்ன விரும்புகிறாரோ உங்களை கொண்டு உங்க வாயை அசைக்கும். ஆமென். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறும். Praise the Lord. கர்த்தர், because He is your Savior. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா உங்களுடைய காரியங்கள் எல்லாம் எதெல்லாம் விழணும், எந்தெந்த மாம்சம் எடுக்கப்படணும், இன்னும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தணும். It's taken upon Himself. Praise the Lord. அப்போ அவர் என்னை நிறுத்துவதற்கு நான் செய்ய வேண்டியதுன்னு சொன்னா ஒப்பு கொடுக்கணும். Nothing else. ஆமென். நீங்கள் அமர்ந்திருந்த நானே தேவனுக்கு அறிந்து கொண்ட வார்த்தை இதுதான், என்னை மாசற்றவர்களாய் நிறுத்த
அவர் வந்து எனக்கு ரொம்ப அழகாக காக்கவும் சன்னிதானத்துல மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவளாக நிறுத்தவும் 3 காரியங்கள். அந்த சன்னிதானத்தை எப்படி நிறுத்தணுமா? மாசற்றவளாக. சோ இது அவருடைய விருப்பம். அது அவர் சொல்லும் போது அங்க வார்த்தை பயன்படுத்துறாரு, நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர். அல்லேலூயா. 2 காரியம். He is powerful and he is the one who is wise. English எப்படி வருது? How is in English? Who alone is wise, big glory and majesty. வல்லவர் ஒண்ணுமே. Dominion and power, both now and forever. உங்களை மாசற்றவளாய் நிறுத்தவும் to keep you from stumbling and to present you faultless before the presence of His glory with exceeding joy. With exceeding joy. அப்ப எந்த எங்க வருது? அது வசந்த ஃபுல்லா வாசிங்க. 24 வந்து 24 25 வாசிங்க. Now to him who is able to keep you from stumbling and to present you faultless before the presence of His glory with exceeding joy, to God our Savior, who alone is wise, be glory and majesty, dominion and power, both now and forever. Amen. Okay, who alone is wise. Okay, that is it. Yes. இங்க வந்து தமிழ்ல வந்து நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். Who's able. That's the word, right? He is able. Oh, yes, yes. Wonderful. வல்லவர் சொல்வது செய்யக்கூடியவர். Who is able. Praise the Lord. செய்யக்கூடியவர். அவர் மட்டும்தான் உங்களை என்ன பண்ண முடியும்? மாசற்றவளாக நிறுத்த முடியும். உங்களை காக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கங்க. உங்களை வந்து அவருடைய சன்னிதானத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறுத்த முடியும். அவர் ஒருவரால தான் முடியும். Praise the Lord. Hallelujah. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் இம்மானுவேல் உங்களோட கூட இருக்கான்னு சொன்னா, பிதாவின் சந்நிதியில நிறுத்த வேணும்னு சொன்னா, மாசற்றவளை நிறுத்த வேணும்னா அவர் ஒருவர் தான் வல்லவர். He alone is able. Praise the Lord. இதை தெளிவு பண்ணிக்கங்க நீங்க. அப்போ அவரோடு கூட நான் இசைந்து ஆக வேண்டும். அல்லேலூயா. வேற எதுவும் எனக்கு என்ன வந்து உதவாது. இசைணும். 2வது அவர் ஒருவர் தான் ஞானம் உள்ளவர். ஆமா. ஏன்னா என் எதிராளியை மறந்துடாதீங்க. அவன் உங்களுடைய எதிராளியை மறந்துடாதீங்க. அவனை போல வஞ்சகம் பண்றதுக்கு ஆளு கிடையாது, ஏமாத்துறதுக்கு ஆளு கிடையாது. நான் யோசிச்சேன், தோட்டத்திலேயே ஆண்டவரோடு கூட இருந்தாங்க, யாருமே இல்லை, சொல்லிக் கொடுக்கறது கூட ஆளு கிடையாது. இருந்ததே 2 பேர் ஆண்டவர் கூட பேசிட்டு இருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா அதே இடத்துல வந்து எப்படி இல்லை. அதனால நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது யாரும் நினைச்சிடாதீங்க. திரும்ப சொல்றேன், ஒன்றும் முடியாது நினைச்சீங்கன்னா ஏமாந்துருவீங்க. என்னை பலப்படுத்துகிறாளே. அல்லேலூயா. ஆமா ஆமா. இவெல்லாவற்றிலேயும் நம்ம அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம்பலா இருக்கிறோம் என்பது உங்களுடைய சிந்தையா இருக்குமானால் நீங்கள் எப்பொழுதும் ஜெயமா இருப்பீங்க. கொஞ்சமா தான் போதும், கொஞ்சமா தான் போதும். அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்ன்னு சொன்னீங்கன்னா முடிச்சிடும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாபகம் வச்சுங்க, மோவாபிய ஸ்திரீகள் இஸ்ரவேல் ஜனங்கள் பாலை இருக்கிறாங்க. தீர்க்கதரிசனம் அப்படியே அவன் உரைக்கிறான் பிள்ளையான். ஆனா அவன் சொல்லி கொடுத்துட்டு போனான். ஆண்டவர் பிடிக்காது என்ன தெரியுமா? அந்நிய ஸ்திரீகள் உள்ள வரக்கூடாது. ஆண்டவருக்கு பிடிக்காது. விபச்சாரம் ஆண்டவருக்கு பிடிக்காது சொல்லி கொடுக்குறான். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா உடைய ஸ்திரீகளை இதை பண்ண வைங்க. நடந்தது என்ன சொன்னா, ஸ்திரீகளை போய் கல்யாணம் பண்ணாங்க. ஆமா, கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. என்ன தெரியுமா? கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பாச்சு. அது வரைக்கும் அவங்களை குறித்து தீர்க்கதரிசனம் தெரியுமா? இஸ்ரவேலே, உன் கூடாரங்கள் எத்தனை அழகா இருக்கு, நீ படுத்திருந்தால் யார் உன்னை எழுப்புவான்? உனக்கு நிகரானவர்கள் யார்? இதான் தீர்க்க தரிசனம். சொல்லுவாங்க. ஆனா ஒரே நிமிஷத்துல நடந்தது. திருமணம் பண்ண விபச்சாரன்றது ஒரு பகுதி, இன்னொன்னு என்ன, திருமணம் பண்ணி பிள்ளைகளை வச்சிருந்தாங்க. ஆனா வசனத்தின்படி அது சொன்னாரு, நீ வெளியே அந்நிய நுகத்துல என்ன பண்ணக்கூடாது, பிணையக்கூடாது. சொல்லுவாங்க. சாபம் வந்தது உள்ள. இப்ப கர்த்தர் என்ன பண்ண முடியல, வேலை செய்ய முடியல.
அவங்க பாளையத்துல யாரும் இருக்க முடியல. இஸ்ரவேலின் பரிசுத்தரால் அங்க இருக்க முடியல. ஆமென். வாக்கு பண்ணியவனால இருக்க முடியாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்ததுனால இது உண்டாயிற்று. அதே பரிசுத்தர் தான் இன்றைக்கும் இருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை ரட்சிக்கும்படிக்கு, வழுவாதபடி நம்மை காக்கவும், தமது மகிமுள்ள சன்னிதானத்துல மிகுந்த மகிழ்ச்சியோட நம்மை மாசற்றாய் நிறுத்தும்படிக்கு வல்லவராய் இருக்கிறார், ஞானமுள்ளவராய் இருக்கிறார். ஆனா நான் அவர் கையில ஒப்பு கொடுக்கணும். ஹியூமன் மென்டாலிட்டி போடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய காரியங்கள் உலகமும் என்ன சொல்றது, சபையும் கலந்து போகுது. நீங்க அதை மாட்டாதீங்க. நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு மாம்ச உறவுகளுக்கு முக்கியம் அல்ல, தேவன் முக்கியம். ஆமென். கர்த்தருடைய உறவை, தேவ அன்பை நீங்க இழந்தீங்கன்னா உங்களை ஒருவராக உங்களுக்கு என்ன பண்ண முடியாது. மாம்சத்துல மூக்கில சுவாசமுடைய எந்த மனுஷனையும் நம்பாது. வேதம் தெளிவா இருக்கு. மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன். வேண்டாம். நம்ம ஒரே ஒருவர் தான் நம்முடைய ரட்சகர் மாத்திரம். ஆமென். இந்த நாளில அவர் நமக்கு எப்படி வெளிப்படுத்துறான்னு சொன்னா, இம்மானுவேல் என்று வெளிப்படுகிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட ஒரு நாளும் மறவாதபடிக்கு நம்ம எப்பொழுதும் உணர்வுள்ளா இருப்போம். நான் ஒரு விஷயம் மேல